அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் ப்ராபபிலிட்டியில் ரேண்டம் வேரியபிள் சம்மந்தமான சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ரேண்டம் வேரியபிள் சிலபஸில் இருக்குது, ஆனால் இந்த நியூ டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. ஸோ இருந்தாலும் சம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும், இதை பார்த்து வச்சுக்கலாம். A pair of dice is thrown simultaneously. If x denotes the absolute difference of the numbers appearing on the top of the dice, then find the probability distribution of x. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு டைஸ் த்ரோ பண்ணும்போது நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? 1,1 1,2 1,3. ஸோ இதே போல் 6,6 வரைக்கும் டோட்டலாக 36 நம்பர்ஸ் வரும். இதில் the x denotes absolute difference of the numbers. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு நம்பர் இருக்குல்ல, இதனுடைய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 1 - 1. ஓகே, ஆனால் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதுக்கு மாடலஸ் எடுத்துடணும். ஸோ 1 - 1 வந்து 0ன்னு வரும், 2 - 1 வந்து 1ன்னு வரும். அதே போல் 1 - 2ன்னு எடுத்தோம்னா -1ன்னு வரணும். இங்கே மாடலஸ் எடுத்ததுனால +1. ஸோ அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னென்னலாம் வரும்னு பாருங்களேன். எக்ஸோட வேல்யூ 0 வரும், 1 வரும், 2 வரும், 3, 4, 5 வரும். இப்போ 6 வருமா அப்படின்னா வராது. ஏன்னா நமக்கு இருக்கிற மினிமம் நம்பர் 1, மேக்ஸிமம் நம்பர் 6. இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 5ஓட அதிகமாக போகாது. சரிங்களா? ஸோ இதுதான் எக்ஸு. இதனுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ இதனுடைய P of x கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 0 இருந்தால் டிஃப்ரென்ஸ் எப்பப்பெல்லாம் நமக்கு 0 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 - 1ல் 0 வரும், 2 - 2ல் 0 வரும், 3 - 3, 4 - 4, 5 - 5, 6 - 6. ஸோ இந்த மாதிரி 6 டைம்ஸ் வந்து நமக்கு 0 வரும். 6/36. அடுத்து 1 டிஃப்ரென்ஸ் 1 எப்போ வரும்? 1,2ல் 1 வரும், 2,1லேயும் டிஃப்ரென்ஸ் 1 வரும். அதே போல் 2,3ல் டிஃப்ரென்ஸ் 1 வரும், 3,2ல். அதே போல் 3, 4, 4, 3, 4, 5, 5, 4, 5, 6, 6, 5. ஸோ அப்போ 2, 4, 6, 8, 10 10 டைம்ஸ் வருதா? ஸோ அப்போ இதனுடைய ப்ராபபிலிட்டி 10/36. அடுத்து டிஃப்ரென்ஸ் 2 எப்போ வரும்? 1, 3ல் வரும், 3, 1ல் வரும், 2, 4ல் வரும், 4, 2ல் வரும். அதே போல் 3, 5, 5, 3, 3, 5, 5, 3. அடுத்து 4, 6, 6, 4. ஸோ டோட்டலாக 8 டைம்ஸ் வருது, 8/36. அடுத்து 3 டிஃப்ரென்ஸ் எப்போ வரும்? 1, 4, 4, 1ல் வரும். அடுத்து 2, 5, 5, 2ல் வரும். அடுத்து 3, 6, 6, 3ல் வரும். 6 டைம்ஸ், 6/36. அடுத்து 4 டிஃப்ரென்ஸ் 4 எப்போ வரும்? 1, 5, 5, 1ல் வரும். 2, 6, 6, 2ல் டிஃப்ரென்ஸ் வந்து 4ன்னு வரும். மொத்தம் 4 டைம்ஸ். டிஃப்ரென்ஸ் 5 எப்போ வரும்? 1,6, 6,1 இதில் மட்டும்தான் வரும். அப்போ 2 டைம்ஸ் தான் வரும். ஸோ இதுதான் நமக்கான ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ வேணும்னா நம்ம இதில் ப்ராபபிலிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 36 வரணும். ஏன்னா டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 36. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 6 + 10, 8, 6, 4, 2, 10, 20, 26, 36. ஸோ இதுதான் நமக்கான ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது வந்து கேஸ் ஸ்டடி. Self study helps students to build confidence in learning. It boosts the self-esteem of the learners. Recent surveys suggest that close to 50% learners are self-taught using internet resources and upskill themselves. The students may spend 1 hour to 6 hours in day in upskilling self. The probability distribution of a number of hours spent by the student is given below. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா, express the probability distribution given above in the form of a probability distribution table. ஸோ இதே போல் டேபிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
ஸோ எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். நமக்கு வேல்யூஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 1லேருந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ 1ஆக இருந்தால் நம்ம என்ன அப்ளை பண்ணோம்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். கே எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணோம்னா கே மட்டும் கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்தனாலும் 2 ஸ்கொயர் 4 4k, 3 வந்து 9k. சரி, அடுத்து 4 வரும்போது நமக்கு இந்த வேல்யூ எடுத்துக்கணும், 2kx. ஸோ 2k இன்ட்டு 4, 2 இன்ட்டு 4 8, 8kன்னு வருது. அடுத்து 10k, அடுத்து 12k. ஓகே, இதுதான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. ஸோ இப்போ கேவோட வேல்யூ கேட்குறாங்க, என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ன்னு எடுத்துக்கணும். அப்போ k ப்ளஸ் 4k ப்ளஸ் 9k ப்ளஸ் 8k ப்ளஸ் 10k ப்ளஸ் 12k ஈக்குவல் டு 1. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9 + 1 10, 22 30 40 44. ஸோ 44k இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. அப்போ கேவோட வேல்யூ 1/44. அடுத்து தேர்ட் ஒன். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? தேர்டில் ஏ, ஃபைண்ட் த மீன் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பை த ஸ்டூடெண்ட். ஸோ மீன் கேட்டிருக்காங்க. ஸோ மீன்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபார்முலா பாருங்கள். மீன் இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n xi இன்ட்டு பி ஆஃப் xi. ஸோ xiயும் ப்ராபபிலிட்டி ஆஃப் xiயும் மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 1, 1 இன்ட்டு கே கே, 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இன்ட்டு 4k, 4k ப்ளஸ் 3 இன்ட்டு 9k ப்ளஸ் 4 இன்ட்டு 8k ப்ளஸ் 5 இன்ட்டு 10k ப்ளஸ் 6 இன்ட்டு 12k. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். k ப்ளஸ் 8k ப்ளஸ் 27k ப்ளஸ் 32k ப்ளஸ் 50k ப்ளஸ் 6 12 72k. ஸோ இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 32 ப்ளஸ் 8 40 ப்ளஸ் 50 90 ப்ளஸ் 70 162, 162 ப்ளஸ் 27 180, 162 27 28ன்னு எடுத்துக்கலாம், 119 வருது, 190k. ஸோ இப்போ கேவோட வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா 190 இன்ட்டு 40, 1/44, 190 டிவைட் பை 44, 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 95 டிவைட் பை 22. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான மீன். அடுத்து ஃபைனலாக என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் p of x is greater than 1 and less than 6. p of x வந்து greater than 1 less than 6. ஸோ இது எப்படி இதெல்லாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸோட வேல்யூ greater than 1 வந்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5. x is equal to 5. ஸோ இப்போ வேல்யூலாம் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 2ஓட வேல்யூ 2க்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது? 4k. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 4k ப்ளஸ் 9k ப்ளஸ் 8k ப்ளஸ் 10k, 4 9 8 10, 4k ப்ளஸ் 9k ப்ளஸ் 8k ப்ளஸ் 10k. ஸோ இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 ப்ளஸ் 21 ப்ளஸ் 1 10 31k. இப்போ கேவோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். 31 டிவைட் பை 44. இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 1 and less than or equal to 6. அடுத்து ஓகே, 1 மார்க்கு. லெட் E and F be two evens such that P of E is equal to 0.1, P of F equal to 0.3, P of
E union F equal to 0.4. நமக்கு என்ன கேட்குறாங்க P of F by E. P of F conditional E அப்படின்னு கேட்கும்போது ஃபார்முலா probability of F intersection E divided by probability of E. இப்போ நமக்கு F intersection E ஓட வேல்யூ என்னன்னு தெரியணும். F intersection E க்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? E union F, E கொடுத்துருக்காங்க, F கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபார்முலா probability of E intersection F is equal to P of E plus P of F minus P of E union F. இப்போ பாருங்கள், E ஓட வேல்யூ 0.1, F ஓட வேல்யூ 0.3 minus 0.4. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 0.4 minus 0.4 0ன்னு வருது. அப்போது நியூமரேட்டர் 0, டினாமினேட்டரில் 0.1ன்னு வரும். ஸோ நியூமரேட்டர் 0 வந்ததுனால ஆன்சர் வந்து 0 தான் சரியான விடை. அடுத்து 4th one. A biased die is twice as likely to show an even number as an odd number. If such a die is thrown twice, find the probability distribution of the number of sixes. Also find the mean of distribution. Okay, இப்போ நல்லா பாருங்கள், ஒரு டையை த்ரோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 கிடைக்கும், அடுத்து 2 கிடைக்கும், அடுத்து 3 கிடைக்கும், 4, 5லாம் கிடைக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட் நம்பர்ஸுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி வருதுன்னு வச்சுங்களேன், அதை விட 2 டைம்ஸ் அதிகமாக வந்து ஈவன் நம்பருக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்குமா. இப்போ நான் ஆட் நம்பர்ஸ்க்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து P அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ ஈவன் நம்பர்ஸ்க்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் 6. ஈவன் நம்பர்ஸ்க்கு என்ன கிடைக்குன்னா 2Pன்னு கிடைக்குமா. ஓகேவா, அதை தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இஃப் சச் டை இஸ் த்ரோன் ட்வைஸ், இந்த மாதிரி டையை நம்ம 2 டைம்ஸ் த்ரோ பண்ணுறாங்களாம். ஓகே, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ 2 முறை த்ரோ பண்ணும்போது அதனுடைய ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. எப்போது 6 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் த மீன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இப்போ எக்ஸு P ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 முறை த்ரோ பண்ணோம்னா 6 வந்து ஃபஸ்ட் டைம்லேயே கிடைக்கலாம், 2 முறை கிடைக்காம போகலாம். 6ஏ வந்து கிடைக்காம போகலாம், இல்லை ஃபஸ்ட் டைம் 6 வந்துட்டு செகண்ட் டைம் வேறு எதனா கிடைக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் டைம் வேறு எதனா கிடைச்சிட்டு செகண்ட் டைம் 6 கிடைக்கலாம். அப்படியும் இல்லைனா 2 டைமும் நமக்கு 6 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ், மொத்தம் 3 கேஸ் இருக்குது. அப்போது 2 முறையும் 6 கிடைக்கலனா அதை 0ன்னு எடுத்துக்கலாம், ஒரு முறை 6 கிடைச்சதுன்னா அது 1ன்னு எடுத்துக்கலாம், 2 முறை 6 கிடைச்சுன்னா அதை 2ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு 0 டைம்ஸ் 6 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பாருங்கள். ஓகேவா, இப்போ நமக்கு இதனுடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சணும், 6 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், அப்புறம் 6 இல்லாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ 6 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பாருங்களேன். இப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. டோட்டல் ப்ராபபிலிட்டி 1, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 3, 5, அப்புறம் 2, 4, 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1ன்னு வரணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 3, 4, 5, 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி Pன்னு எடுத்திருக்கோம், 2 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 2P அப்படின்னு எடுத்திருக்கோம், மறுபடியும் 3 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி P, அடுத்து 2P, அடுத்து P, அடுத்து 2P. ஸோ மொத்தம் 4, 6 இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் பாருங்கள், 3 டைம்ஸ் P இருக்குது, 3 டைம்ஸ் 2 இன்ட்டு Pன்னு இருக்குது. அப்போ 6 + 3 9P அப்படின்னு கிடைக்குது. அப்போ Pயோட வேல்யூ 1/9. ஓகே, ஸோ இப்போ இதிலிருந்து 6 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 2Pன்னு எடுத்திருக்கோம். அது 2 இன்ட்டு Pயோட வேல்யூ 1/9 அப்ளை பண்ணால் ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 வந்து 1/9. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 கிடைக்காமல் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1 - 2/9. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7/9. ஓகே, இப்போ நம்ம இங்கே வருவோம். 0 டைம்ஸ் 6 வருதுன்னா 2 முறையும் நமக்கு 6 வந்திருக்காது. ஓகேவா, ஸோ அப்போது 2 டைம் நமக்கு 6 வரலன்னா 6 வராமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 7/9, மறுபடியும் 6 வராமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 7/9. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 49/81. அப்போது எக்ஸு 0வாக இருக்கும்போது அதனுடைய ப்ராபபிலிட்டி 49/81.
அடுத்து 1 டைம் 6 வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன பாருங்களேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் 6 வரலாம், இல்லை ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் 6 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 வரலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 வந்து 2/9, ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் 6 வந்து 7/9. அப்படி இல்லைனா ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் 6 7/9, ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 வந்து 2/9. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள். 2 4s தான், சார் 2 7s 14 டிவைட் பை 81, மறுபடியும் 14 டிவைட் பை 81, இதை 28 டிவைட் பை 81 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 1 டைம் 6 வரதுக்கான ப்ராபபிலிட்டி 28 டிவைட் பை 81. அடுத்து 2 டைம்ஸும் 6 வரதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 ஃபஸ்ட்டு டைலையும் 6 வரணும், செகண்ட் டைலையும் 6 வரணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி 2/9 இன்ட்டு 2/9 ஈக்குவல் டு 4/81. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டானா மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். 17 + 4 21, 2 கேரி 8 81. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 81 டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், 81 கேன்சல் ஆகிட்டு 1 கிடைக்கும். ஸோ அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 நம்ம கண்டுபிடிச்சது சரிதான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் போட்டோம். வேறு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஷினில். இது வந்து ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் 6s. ஸோ நம்பர் ஆஃப் 6 0 இருக்கும்போது அதனுடைய ப்ராபபிலிட்டி இது, நம்பர் ஆஃப் 6 1 இருக்கும்போது அதனுடைய ப்ராபபிலிட்டி இது, நம்பர் ஆஃப் 6 2 இருக்கும்போது அதனுடைய ப்ராபபிலிட்டி இது. ஆல்சோ ஃபைண்ட் த மீன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். மீன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீன் வந்து E of x, இது வந்து summation I equal to 1 to n xi p of xiன்னு எழுதிக்கலாம். அதாவது ஒவ்வொரு xையும் அதனுடைய ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். 0 into 49/81 அது 0 ஆகிடும், விட்டுடலாம். அடுத்து 1 into 28/81 ப்ளஸ் 2 into 4/81. ஸோ இப்போ ஆன்சர் 0 ப்ளஸ் 28/81 ப்ளஸ் 2 4s 8 8/81. ஸோ இப்போ ஆட் பண்ணால் 36/81, 9 டேபிளாக கேன்சல் பண்ணால் 4/9. இதுதான் நமக்கான மீன். ஓகேவா? ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. ஸோ ரேண்டம் வேரியபிள் x as the following probability distribution where a and b are some constants. இப்படி கொடுத்துட்டாங்க. if mean வந்து E of x, then find the value of a and b, hence determine p of x is greater than or 3. ஸோ அப்போ நமக்கு ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, E of x is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஏவும் கண்டுபிடிக்கணும், பியும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஏவோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும், பியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு மினிமம் 2 ஈக்குவேஷன் வேணும். ஆனால் அவங்க நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்னது? E of x is equal to 3. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இன்னொரு ஈக்குவேஷனுக்கு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இருக்குமா, P of x equal to 1, டோட்டல் ப்ராபபிலிட்டி 1, அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணால் நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிரும். 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்ம ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். இது வரைக்கும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிறேன். is equal to 0.2 plus a plus 0.2 plus b equal to 1. ஸோ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 1ன்னு வரணும். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கங்க. 2a plus b, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 0.4 equal to 1, 2a plus b equal to 1 minus 0.4ன்னு வரும், மைனஸ் பண்ணால் 0.6ன்னு வரும். 0.6 ஈக்குவேஷன் 1. அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, E of x is equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ E of x is equal to 3. E of xனா என்ன? E of x அப்படின்னா summation x into p of x. x into p of x ஓட வேல்யூ 3ன்னு எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ x into p of x, ஃபஸ்ட்டு எக்ஸில் என்ன இருக்குது, 1 into p of x வந்து 0.2, 1 into 0.2 plus 2 into a plus 3 into a plus 4 into 0.2 plus 5 into b is equal to 3. ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 0.2 plus 2a plus 3a plus 0.8 plus 5b equal to 3. 0.2 0.8 ஆட் பண்ணால் 1ன்னு வருமா?
ஸோ இப்போ 2 + 3 5a + 5b = 3 - 1. ஸோ இப்போ இங்கே 2ன்னு வரும். 5a + 5b = 2. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5bன்னு கிடைக்கும். 5b 5b கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 10a + 5b = 0.6 × 5 என்ன ஆகும்? 3.0ன்னு வரும். 3 எழுத வேணாம், 0.0 எழுத வேணாம், 3 மட்டும் எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகும். -5a = -1. இப்போ a = 1/5 = 1/5. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து இதிலே அப்ளை பண்ணிக்கலாமா? செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாமா? 5a + 5b = 2. 5b = 2 - 5a. 2 - 5 × 1/5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 - 1 = 1. ஸோ 5b = 1ன்னா bயோட வேல்யூ 1/5. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் x is greater than or equal to 3. 3யோட அதிகமாக இருக்குது என்னென்ன? 3, 4, 5. அதில் வேல்யூ a + 0.2 + b. ஸோ இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் x is greater than or equal to 3. இது எப்படி இதெல்லாம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 3 + ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 4 + ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 5. x is equal to 3 என்ன வருது? a ப்ளஸ் x is equal to 4ல் 0.2, x is equal to 5ல் b. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 1/5, பியோட வேல்யூ, ஸோ இந்த 0.2 அப்படியே வச்சுக்கலாம், பியோட வேல்யூவும் 1/5. ஸோ 1/5 1/5 ஆட் பண்ணால் 2/5 + 0.2. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2 + 0.2 வந்து 1, 3/5 தான் நமக்கான ஆன்சர். ஓகே, இப்போ 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். மற்ற சம்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.